Hello everyone, welcome back to Digital Bharati channel. நம்ம இன்னைக்கு active voice and passive voice பார்க்க போறோம். Voices பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன GK question. வேர்ல்ட்லயே இருக்க லாங்கஸ்ட் ரயில்வே லைன் எது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? யோசிச்சுட்டே இருங்க, ஆன்சர் லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா ஒரு நபர் இந்த செயலை செய்யறாங்க அப்படின்னு டைரக்டாவே சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த செயல் இந்த நபரால செய்யப்படுது அப்படின்னு சொல்றது பாசிவ் வாய்ஸ். The cat drank the milk அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த பூனை பால் குடித்தது அப்படின்னு சொல்றது. The milk was drunk அப்படின்னு சொல்றது பால் குடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால அது என்னது பாசிவ் வாய்ஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், the mouse was eaten by the cat அப்படின்றது passive voice. இதை ஏன் நம்ம passive voice அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த எலி பூனையால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால அது passive voice. active voice அப்படிங்கிறது the cat ate the mouse, அதுதான் கரெக்ட் ஃபார்ம். இங்க தப்பா இருக்கு. the cat ate the mouse அதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். active voiceல அப்படிதான் வரும். இப்போ passive voice அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஜென்ரலி அப்படின்னா பை வரும். ஒரு ஆக்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட், அந்த பக்கம் சப்ஜெக்ட், பக்கத்துல வேர்பு, அப்புறம் பை வந்துச்சுனாலே அது என்னது பாசிவ் வாய்ஸ். இந்த நபரால் இது செய்யப்பட்டது, இந்த செயல் இதால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால அந்த ஆக்ஷன் வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அடுத்தது மெயின் யூசஸ். பாசிவ் வாய்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். பாசிவ் வாய்ஸ் இது எதுக்காக அதிகம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாசிவ் வாய்ஸ்ல அந்த செயலை செய்யறவங்க யாரு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் மூலயமா நம்ம அந்த செயலை செஞ்சவங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த பாசிவ் வாய்ஸ். The dolls were made by the victims of the December tsunami அப்படின்றது பாசிவ் வாய்ஸ். இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா these dolls அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடும். the December tsunami victims அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும் சப்ஜெக்டா. அப்ப the December tsunami victims அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல சப்ஜெக்டா வரும்போது these dolls சப்ஜெக்டா பின்னாடி போயிடும். அப்ப these dolls அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஆயிடும். the victims of the December tsunami made these dolls அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸா வரும். இப்ப these dolls were made by the victim of the December tsunami அப்படின்றது நார்மலா தான் இருக்கு. ஆனா இது யார ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அந்த கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த விக்டிம்ஸ், டிசம்பர் சுனாமி விக்டிம்ஸ், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பாசிவ் வாய்ஸ் வேற எதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செயலை செய்யறவங்களுடைய ஐடென்டிட்டியை நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். கன்சீல் அப்படின்றது, கன்சீல் அப்படின்னா ஹைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியை நம்ம ஹைட் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம என்னதான் பண்ணுவோம், ஹைட் தான் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு பப்ளிக் ரீசன்ஸ்க்காக, ஒரு ஜென்யூனிட்டிக்காகலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டைப்புக்கெலாம். இப்போ யுவர் ஹெல்ப் இஸ் கிரேட்லி அப்ரிஷியேட்டட் அப்படின்றது, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது நமக்கு உதவுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நீ செஞ்ச உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னது பாசிவ் வாய்ஸ். யுவர் ஹெல்ப் இஸ் கிரேட்லி அப்ரிஷியேட்டட், த கெஸ்ட்ஸ் ஆர் ஹானர்ட். ஸோ இதெல்லாம் என்னது பாசிவ் வாய்ஸ். சிம்பிள் ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கு, சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட் நமக்கு டென்சஸ் தெரியும் இல்லையா, am is are பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இப்போ am is are கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த am is are எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம, am is வந்து am வந்து I வீக்கு யூஸ் பண்ணுவோம், I மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வீக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். தேக்கும் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இஸ் அப்படிங்கிறது ஹீ ஷி இட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஐ செல் ஹவுஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட்ல நம்ம ஆக்டிவ் வாய்ஸா மாற்றும் போது a house is sold by me. இந்த ஐ ஆப்ஜெக்டா போகும்போது மீன்னு மாறிடும். we sell houses அப்படிங்கிறது houses are, ஏன்னா எஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ houses அப்படின்னும் போது houses are sold by us அப்படின்னு வரும். you bring fruits அப்படிங்கிறது fruits are brought by you அப்படின்னு மாறும். you touch me அப்படிங்கிறது
I am touched by you அப்படின்னு மாறும். He calls us அப்படிங்கிறது we are called by him அப்படின்னு மாறும். She cleans rooms அப்படிங்கிறது rooms are cleaned by her அப்படின்னு வரும். ஸோ இங்க she அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா போகும்போது her அப்படின்னு ப்ரோனவுனா மாறும். It eats a nut அப்படிங்கிறது a nut is eaten by it அப்படின்னு மாறும். They invite me அப்படின்றது me இங்க ஃபர்ஸ்ட்ல சப்ஜெக்டா வரும்போது I am invited by them அப்படின்னு வரும். ஸோ இப்போ எல்லாமே இங்க by ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சொல்லும் போது பை யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இந்த நபர் இந்த செயலை செய்தார்கள் அப்படின்னு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால அது என்னது பாசிவ் வாய்ஸ். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது சிம்பிள் பாஸ்ட். இப்போ பாஸ்ட்ல என்ன வரும் அப்படின்னா வாஸ் இல்ல வேர், அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இப்போ ஐ க்ளோஸ் த டோர் அப்படின்றது பாஸ்ட் ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நம்ம அதையே பாசிவ் ஃபார்ம்ல மாத்துறோம் அப்படின்னா the door was closed by me இப்படிதான் மாறும். we played a game அப்படிங்கிறது a game was played by us அப்படின்னு மாறும். you sold the bike அப்படிங்கிறது the bike was sold by you அப்படின்னு மாறும். you cleaned the hall அப்படிங்கிறது the hall was cleaned by you அப்படின்னு மாறும். he filled the papers அப்படிங்கிறது the papers were filled by him. she polished the vessels அப்படிங்கிறது vessels were polished by her அப்படின்னு மாறும். it dragged the logs அப்படிங்கிறது the logs were dragged by it அப்படின்னு மாறும். they washed his clothes அப்படிங்கிறது his clothes were washed by them அப்படின்னு மாறும். அப்போ them அப்படிங்கிறது என்னது they, அதோட சப்ஜெக்ட். ஸோ அப்போ இங்கே வரும்போது ஆப்ஜெக்டா வரும்போது அது என்ன ஆகிடும் ப்ரொனவுன் ஆயிடும். அப்போ them அப்படின்னு மாறும். they என்ன ஆயிடும் them அப்படின்னு மாறிடும். they wash his clothes அப்படிங்கிறது his clothes were washed by them அப்படின்னு மாறிடும். இப்போ அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல என்னன்னா shall be or will be plus past participle. இந்த shall be இது வந்து ஐக்கும் வீக்கும் தான் வரும். ஐ வி வந்து ஷால் எடுத்துக்கும். ஆனா நம்ம ரீசன்ட் ஃபார்ம்ல வில்லே யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஐ ஷால் சூஸ் த புக்ஸ் அப்படின்றது the books will be chosen by me. என்ன ஆகிடும் the books சப்ஜெக்டுக்கு போயிடும். ஐ என்ன ஆகிடும் ஆப்ஜெக்டுக்கு வந்துடும். அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கும் போது ஷால் போட்டுக்கலாம் இல்லை வில்லும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ the books will be chosen by me. we shall tell stories அப்படிங்கிறது stories will be told by us அப்படின்னு மாறும். you will raise the shutters அப்படிங்கிறது the shutters will be raised by you அப்படின்னு வரும். you will bring new books அப்படிங்கிறது new books will be brought by you அப்படின்றது கரெக்ட் ஃபார்ம். he will drive our car அப்படின்றது our car சப்ஜெக்டா மாறிடும். will be driven, இங்க drive இருக்கு இல்லையா, will be driven அப்படின்னு தேர்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் verb 3 இல்லையா. ஸோ அப்ப our car will be driven by him அப்படின்னு வரும். she will plaster the wall அப்படின்றது the wall will be plastered by her. the wall will be plastered by her. it will perform this task அப்படிங்கிறது this task will be performed by it. So object subject மாறிடும், subject object மாறிடும். they will clear the project அப்படிங்கிறது the project will be cleared by them. இங்க they இங்க object மாறும்போது என்ன ஆகிடும் them அப்படின்னு மாறிடும். இப்போ அடுத்தது present continuous பார்க்க போறோம். present continuousனா am being plus past participle, is being plus past participle, are being plus past participle. ஸோ அப்போ ஐ ஆம் மட்டும்தான் எடுத்துக்கோ. வி யூ இது தே இது மூணு இது நாலுமே என்ன எடுத்துக்கோ அப்படின்னா ஆர் தான் எடுத்துக்கோ. வி யூ தே இது மூணும் ஆர் மட்டும்தான் எடுத்துக்கோ. ஐ ஆம் மட்டும்தான் எடுத்துக்கோ. ஹீ ஷி இட் வந்து இஸ் தான் எடுத்துக்கோ. ஸோ அப்போ ஐ ஆம் சென்டிங் அ மெசேஜ் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா மெசேஜ் சப்ஜெக்டா மாறிடுது. ஐ இங்க என்னவாயிடுது மீயா மாறிடுது. ஸோ அப்போ ஐயே நம்ம இங்கே திரும்பவும் போட முடியாது, போடவும் கூடாது. அது அந்த கிராமட்டிக்கல் ரூல்ல கிடையாது. இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது தான் ரூல்.
So a message is being sent by me, the correct form. We are performing a surgery அப்படின்றதுல a surgery சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். we என்ன ஆயிடும் ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடும். அப்போ we are performing a surgery அப்படின்றது a surgery is being performed by us. இந்த we இங்கே சப்ஜெக்டில் we தான் இருக்கும். இங்கே அது ஆப்ஜெக்டாக மாறும்போது என்ன ஆகிடும் us அப்படின்னு மாறும். you are helping me அப்படிங்கிறது I என்ன ஆகிடும் me என்ன ஆகிடும் I ஆகிடும். I am ஏன்னா me இங்கே வரும்போது I வருது இல்லையா. ஸோ அப்போ ஐக்கு என்னதான் வரும் am. ஸோ அப்போ I am being helped by you. You are selling cards அப்படிங்கிறது cards are being sold by you. He is painting the garage அப்படின்றது the garage is being painted by him. She is advising me அப்படிங்கிறது I am being advised by her. It is rejecting the data அப்படிங்கிறது the data is being rejected by it. They are correcting errors அப்படிங்கிறது errors are being corrected by them. இப்போ அடுத்தது past continuous. past continuousல was being plus past participle, were being plus past participle. இது எல்லாமே active, இது எல்லாமே passive. I was planting trees. ஸோ இது சப்ஜெக்டாக வரும்போது trees were, இந்த was வராது. I singular, அதனால நம்ம was யூஸ் பண்ணோம். trees plural இல்லையா, அதனால நம்ம were தான் யூஸ் பண்ணோம். ஸோ trees were being planted by me. I ஆப்ஜெக்டாக போகும்போது me அப்படின்னு மாறும். ஸோ இப்போ I was planting trees அப்படிங்கிறது trees were being planted by me அப்படின்னு மாறும். We were painting the house அப்படிங்கிறது the house was being painted by us அப்படின்னு நம்ம எழுதுவோம். You were counseling boys அப்படிங்கிறது boys were being counseled by you. இதுதான் correct form. You were sowing seeds அப்படிங்கிறது seeds were being ஏன்னா இங்க கண்டினியூஸ்ல இருக்கு, you இருக்கு, seeds pluralல இருக்கு. அப்ப you were sowing seeds அப்படின்றது seeds were being sowed by you. He was calling me அப்படிங்கிறது என்ன ஆயிடும் I was being called by him அப்படின்னு மாறும். ஸோ அப்போ I was being called by him அப்படின்னு வரும். She was running the school அப்படின்றது the school was being run by her. இந்த she இங்க ஆப்ஜெக்டா வரும்போது her அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இங்க was runningங்கிறது என்ன ஆயிடுது அப்படின்னா the school was being run by her அப்படின்னு வரும். continuous அப்படினாலே was plus was being plus past participle, were being plus past participle. present form அப்படின்னா is being, am being, were being. It was shredding papers அப்படின்றது papers were being shredded by it. They were cleaning the hall. The hall was cleaning. ஏன்னா இங்கே சொல்லும் போது they, அப்போ were யூஸ் பண்ணுறோம். நம்ம இது அப்படியே ஆப்போசிட்டாக passive ஃபார்முக்கு கொண்டு வரும்போது என்னாகும் the hall was, ஒரே ஒரு ஹால் தான் இருக்குது, இங்கே ஹால்ஸ் அப்படின்னு கொடுக்கல. ஸோ அப்போ அதனால் அது என்னது சிங்குலர் தான் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். the hall was being cleaned by them. ஃபியூச்சர் கண்டினியூவஸ்க்கு பாசிவ் ஃபார்ம் இல்லை. இதே மாதிரி ஒரு 2-3 டென்சஸ்க்கு இல்லை. அதில் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். எந்தெந்த டென்சஸ்லாம் நம்ம பாசிவ் ஃபார்ம் எடுத்துக்காது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதெல்லாம் வராது பாசிவ் ஃபார்மில். ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த டென்சஸ் எல்லாமே நம்ம பாசிவ் ஃபார்மில் ப்ரைமரியாக யூஸ் பண்ண முடியாது பாசிவ் ஃபார்மில். ஏன்னா அதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும், இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும் ஒரு கிளியர் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு. ஸோ அதனால நம்மளால இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்லும் போது have been plus past participle, has been plus past participle. I have reaped the plants. ஸோ இப்போ plants என்ன ஆகிடும் ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்டாக மாறுது. I
ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்டா மாறுது. இப்போ the plants have been reaped by me அப்படின்னு நம்ம எழுதுவோம். we have sold the bike அப்படின்றது the bike has been sold by us. so இந்த we ஆப்ஜெக்டா மாறும்போது us அப்படின்ற ப்ரொனவுனோட மாறுது, ப்ரொனவுனா மாறுது. so the bike என்ன ஆயிடுது, சப்ஜெக்ட் ஆயிடுது. the bike has been, ஏன்னா பைக் ஒரே ஒரு பைக் தான் இல்லையா. ஸோ இப்போ the bike has been sold by you, sold by us அப்படின்னு மாறுது. you have praised him அப்படிங்கிறது என்ன ஆகுது, you have praised him அப்படிங்கிறது you have praised him அப்படிங்கிறது him அப்படிங்கிறது என்ன ஆயிடுது, he-ஆ மாறிடுது சப்ஜெக்ட் ஆகும்போது. இது ஆப்ஜெக்டா மாறுது. அப்போ he has been praised by you அப்படின்றது தான் கரெக்டா இருக்கு. you have bound the books அப்படின்றது the books have been bound by you, இதுதான் கரெக்ட் ஃபார்ம். he has dropped the case அப்படிங்கிறது the case has been dropped by him. அப்ப he அப்படின்றது என்னவா மாறுது, ஆப்ஜெக்ட்ல வரும்போது him-ஆ மாறிடுது. இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கிறது இல்லை. இந்த பக்கம் வரும்போது me, him, mine, us அப்படின்னு மாறும். they அப்படின்னா them அப்படின்னு மாறும். she has drawn pictures அப்படிங்கிறது pictures have been drawn by her, இப்படிதான் வரும். இதுதான் கரெக்ட் ஃபார்ம். it has processed the data அப்படிங்கிறது the data have been processed by it, இப்படிதான் வரும். they have stuck my photos அப்படிங்கிறது the my photos have been என்ன வரும், தேன்னு இருக்கா, இங்க have stuck இருக்கா, my photos இருக்கு. ஸோ அப்ப my photos have been, my photos have been, இந்த they இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா them மாறுது. ஸோ my photos have been stuck by them. இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா had been தான் ஒரு எல்லா ப்ரொனவுன்ஸுக்குமே. I, we, you, he, she, it, they இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம்ல had been தான் எடுத்துக்கும். had been plus past participle. so I had packed the papers அப்படிங்கிறது the papers had been packed by me அப்படின்னு மாறும். we had selected seats அப்படின்றது seats had been selected by us அப்படின்னு மாறும். you had laid the road அப்படிங்கிறது the road had been laid by you அப்படின்னு மாறும். you had rejected the offer அப்படிங்கிறது the offer had been rejected by you அப்படின்னு மாறும். he had touched the wire அப்படிங்கிறது the wire had been touched by him அப்படின்னு வரும். she had treated the patient அப்படிங்கிறது the patient had been treated by her அப்படின்னு வரும். it had mended the circuits அப்படிங்கிறது the circuits had been mended. the circuits சப்ஜெக்டா போகுது, it ஆப்ஜெக்டா வருது. ஸோ அப்போ the circuits had been, ஸோ எல்லாமே had been. ஸோ அப்போ the circuits had been mended by it. they had cooked the food அப்படின்னா the food had been cooked by them. they இங்க வரும்போது them அப்படின்னு மாறிடும். இப்போ அடுத்தது future perfect. ஸோ future perfectல shall, will இப்படிதான் வரும். ஸோ shall, will இப்படிதான் வரும். shall have been, will have been plus past participle இப்படிதான் வரும். ஸோ I shall have driven the vehicle அப்படிங்கிறது the vehicle will have been driven by me அப்படின்னு வரும். ஸோ அப்போ the vehicle will have been driven by me அப்படின்றது இங்கே the vehicle சப்ஜெக்ட்ல வந்துடுது, I என்ன ஆயிருது ஆப்ஜெக்ட்ல வரும்போது me அப்படின்னு மாறிடுது. ஸோ அப்போ the vehicle will have been driven by me. we shall have accepted him அப்படிங்கிறது he will have been accepted by us. you will have admitted me அப்படிங்கிறது me அப்படிங்கிறது இங்கே என்ன ஆயிடும் ஐயா மாறிடும். ஸோ அப்போ I will have been admitted by you. you will have selected the new players அப்படிங்கிறது the new players will have been selected by you. ஸோ அப்போ
the new player subjectல வந்துருது. you என்ன ஆயிடுது ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடுது. ஸோ இப்போ யூனே தான் வரும் சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட் போனாலும். ஸோ இப்போ யூல will have selected the new players அப்படின்றது the new players சப்ஜெக்டா போயிடுது. will have selected அப்படிங்கிறது will have been selectedனு போடுறோம். ஏன் இங்க will have selected இருந்து will have been போடுறோம் அப்படின்னா டைரக்டா அந்த ஆக்ஷனை சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லும் போது will have selected போடுறோம். இதே நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்றதுனால will have been selected by you அப்படின்னு போடுறோம். இப்போ he will have sent us away அப்படின்னா அந்த us அப்படிங்கிறது என்ன ஆயிடும் அப்படின்னா we அப்படின்னு மாறும். we shall have been sent away by him அப்படின்னு வரும். இது we அப்படின்றதுனால நம்ம அதிகம் shall தான் யூஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது யூஸ் பண்ணா நல்லா இருக்கவும் செய்யும். she will have chiseled the statue அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்யூவை இந்த பொண்ணு தான் சிசல் பண்ணா செஞ்சா வடிச்சா அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இந்த ஸ்டாட்யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்ல வருது. ஷீ என்ன ஆயிடுது ஆப்ஜெக்ட்ல போயிடுது. அப்போ ஆப்ஜெக்ட்ல போகும்போது ஷீ என்ன ஆகுது ஹ அப்படின்னு மாறுது. ஸோ அப்போ ஷீ வில் ஹாவ் சிசல் த ஸ்டாட்யூ அப்படிங்கிறது ஸ்டாட்யூ வில் ஹாவ் பீன் சிசல்ட் பை ஹர் அப்படின்னு மாறும். It will have charted a new route அப்படிங்கிறது a new route will have been charted by it. They will have appointed me அப்படின்றது me அப்படியே இங்க என்ன இருக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. சப்ஜெக்ட்ல வரும்போது I will have been I shall have been will have been எதுனாலும் போடலாம். I shall have been appointed by them. ஸோ இதுதான் கரெக்ட் ஃபார்ம். அடுத்தது imperative sentence. imperative sentence அப்படின்னா என்னன்னா imperative sentenceனா நம்ம கமாண்ட் பண்ணுவோம் இல்ல ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கமாண்டுக்கு ரெக்வெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம டைரக்டா பை அப்படின்னு போட மாட்டோம், இன்டைரக்டா இருக்கும். அதுவும் இல்லாம இது எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்டர் யாரு அப்படின்றது தெரியாமே இருக்கும். இல்ல அந்த ஆக்ஷன் செய்யறவங்க யாரு அந்த டூவர் யாரு அப்படின்றது தெரியவே தெரியாது நமக்கு சப்ஜெக்ட் யாருன்னு. bring the new books, stand on the bench, ஓப்பன் த விண்டோ இந்த மாதிரிலாம் சொல்றோம் அப்படின்னா இதுல அந்த ஸ்பீக்கர் யாரு அப்படின்னே நமக்கு தெரியாது, ஆக்ஷன் செய்யறவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ பிரிங் த நியூ புக்ஸ் அப்படின்னா இம்பரேட்டிவோட ஃபார்முலாவே என்னன்னா லெட் பிளஸ் அந்த சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கோ அந்த ஃபார்ம். ஸோ அப்போ பிரிங் த நியூ புக்ஸ்னு இருக்கு. அப்போ லெட் த நியூ புக்ஸ் பி brought அப்படின்னு வரும். இப்போ சென்ட் மை மெசேஜ் டு ஹிம் அப்படின்றது இந்த ஹிம் அப்படியே தூக்கி நம்ம இங்க போடுற மாட்டோம் ஹி அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம் லெட் மை மெசேஜ் பி சென்ட் பை ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். டெல் அஸ் அ ஸ்டோரி அப்படிங்கிறது லெட் அஸ் பி டோல்ட் அ ஸ்டோரி பை யூ அப்படின்னு சொல்லலாம். லெட் அ ஸ்டோரி பி டோல்ட் டு அஸ் அப்படின்னு சொல்லலாம். clean the hall soon அப்படிங்கிறது let the hall be cleaned soon அப்படியும் சொல்லலாம். paint the wall from left அப்படிங்கிறது let the wall be painted from left அப்படின்னு சொல்லலாம். so paint the wall அப்படிங்கிறது let the wall be painted from left அப்படின்னு சொல்லலாம். இப்போ interrogative sentence அப்படின்னா who அப்படின்றது என்னவா மாறும்னா whom அப்படின்னு மாறும். இப்ப who performs puja today அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இது டைரக்டா இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல. இப்ப இதை நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னா by whom is puja performed today அப்படின்னு கேட்போம். when did he whitewash the walls அப்படின்னா when were the ஏன்னா did அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ when were the white walls washed by him அப்படின்றது தான் கரெக்ட். how will you complete this work அப்படின்றது how will this work be completed by you இதுதான் கரெக்ட் ஃபார்ம். why are you rubbing the board அப்படின்றது why is the board being rubbed by you இதுதான் கரெக்ட் ஃபார்ம். how were they linking the projects அப்படின்றது how were the projects being linked by them. why have you rejected his proposal அப்படிங்கிறது why has his proposal been rejected to you இதுதான் கரெக்ட் ஃபார்ம். இப்படிதான் இன்ட்ராகேட்டிவ் வரும். imperative அப்படின்னா let plus subject plus be plus verb in past participle form. இப்போ அடுத்தது எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின் இது எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கு, இது எல்லாமே பாசிவ்ல இருக்கு.
ஸோ அப்போ டூ தே பிரிங் தேர் பேக்ஸ் அப்படின்றது என்ன ஆயிடும்னா இந்த டூ தே அப்படின்ற டூ ஃபார்ம் வெர்ப் இல்லையா? ஸோ அப்போ ஆர் த பேக்ஸ் brought by them அப்படின்னு தான் மாறும். இப்போ டூ தே அப்படின்றது என்ன ஆயிடும்? ஆர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர் த பேக்ஸ் brought by them அப்படின்னு கேட்கலாம். does that boy pat the dog அப்படின்றது என்ன ஆகும்னா is the dog patted by that boy. ஸோ இந்த டாக் அப்படிங்கிறது என்ன ஆயிடுது? சப்ஜெக்டா மாறிடுது. ஸோ இஸ் த டாக் patted by that boy, இது பாசிவா மாறிடுது. இஸ் த டாக் patted by that boy. did the school pay the bill அப்படின்றது did the school pay the bill அப்படின்றது was the bill. இங்க did இருக்கு இல்லையா? ஸோ did plus past participle past form இல்லையா? ஸோ அப்ப did pay அப்படிங்கிறது என்ன ஆயிடுதுன்னா was paid அப்படின்னு மாறிடுது. past participle நம்ம பேசுறோம் இல்லையா? அதனால ஸோ அப்ப did the school pay the bill அப்படின்றது was this bill paid by the school அப்படின்னு மாறுது. will he inform us early அப்படின்னா அது எப்படி மாறும்னா will we be. ஸோ இந்த us என்ன ஆயிடும் அப்படின்னா we அப்படின்னு மாறிடும். will we be informed early by him அப்படின்னு மாறும். can she lift the bucket அப்படிங்கிறது and the bucket be lifted by her அப்படின்னு மாறும். is he selling some old masters அப்படின்னா are some old masters being sold by him அப்படின்னு மாறும். was he smoking the bees out அப்படிங்கிறது were the bees being smoked out by him அப்படின்னு மாறும். has she shown the albums அப்படிங்கிறது have the albums been shown by her அப்படின்னு மாறும். ஸோ இப்போ have the albums been shown by her அப்படின்னு மாறும். இப்போ அடுத்தது எக்ஸப்ஷன்ஸ். எதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ he gave me a book அப்படிங்கிறது டைரக்டா இருக்கு. இதை நம்ம எப்படி மாத்துவோம்னா I was given a book அப்படின்னு மாத்துவோம். இந்த he gave me a bookன்றது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. பாசிவ் வாய்ஸ்ல அது மாத்தும் போது I was given a book அவ்வளவுதான். the people elected him the president அப்படிங்கிறது he was elected the president அப்படின்னு மாறும். the seniors made me cry அப்படிங்கிறது I was made to cry அப்படின்னு மாறும். there is no time to lose அப்படிங்கிறது there is no time to be lost அப்படின்னு மாறும். she submitted the application அப்படிங்கிறது the application was submitted அப்படின்னு வரும். we considered him confident அப்படிங்கிறது he was considered to be confident அப்படின்னு வரும். general instructions எப்பவுமே எதுல தான் இருக்கும் அப்படின்னா passive formல தான் இருக்கும். ஸோ இப்போ ஏர்போர்ட்ல நம்ம ஃப்ளைட்ல இருக்கும் போது ஏர்போர்ட்ல ஏர்பிளேன்ல இருக்கும் போது ஏர் ஹோஸ்டஸஸ் சொல்லுவாங்க passengers are kindly requested to fasten their seat belts அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சீட்டை போட்டுக்கோங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்குலாம் என்ன வரும் அப்படின்னா பாசிவ் ஃபார்ம்ல தான் வரும். competitors are required to be present at the venue by 8 AM அப்படின்னா இப்போ மேட்ச் ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த கன்சர்ன் பர்சன்ஸை முன்னாடியே வர சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். the case is investigated into under the court decision அப்படின்னா அந்த கோர்ட்டோட கோர்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ அந்த கோர்ட் டைரக்ஷன் முறைப்படி தான் இவங்க அந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. the prices of electronic goods are slashed அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் பொருட்களுடைய விலை சரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. the prime minister was received with garlands and band music அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டரை பொக்கே கொடுத்து ரிசீவ் பண்றாங்க, அழகழகான பொக்கே கொடுத்து மலர் கொத்து கொடுத்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேண்ட் மியூசிக் போட்டு வரவேற்கிறாங்கன்னு சொல்றாங்க. dilute sulfuric acid is taken in a test tube and a pinch of sodium hydroxide is added அப்படின்றது இதெல்லாம் என்னதுன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். dilute sulfuric acid நம்ம டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம், அது கூடவே நம்ம பிஞ்ச் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்னது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பாசிவ் ஃபார்ம்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வீடியோல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.